ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். எப்பயுமே வீட்டில் எங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திரிச்ச உடனே என்னோடய கிச்சன் வேலைகள்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஏமாற்றுவேன். ஏன்னா எங்கள் அம்மா எந்திரிச்சு எனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இந்த கிச்சனில் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தால் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க போறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போமா. அவ்வளோ சோம்பேறித்தனம் எனக்கு. நிறையா பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸே கேட்பாங்க, நிஜமாக நீ சமைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே வீடியோஸ் எடுத்து இது அப்லோட் பண்ண வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நான் ஸ்டேட்டஸில் வைப்பேன். இது வந்து எனக்கு இப்போ பழக்கமாயிருச்சு. யாராச்சும் என்னை இனிமேல் சமைக்கிறியான்னு கேட்டிங்கன்னா என் வீடியோ ஸ்டேட்டஸ் பாருங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்கிற அளவுக்கு சமைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்ருப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம டியூட்டி தான். ஏன்னா எல்லோரும் என்கிட்ட தான் காஃபி கேட்பாங்க. எங்கள் அம்மா இருந்தால் அம்மாச்சி காஃபி அப்படிம்பானுங்க என் பசங்க. எங்கள் அம்மா இன்றைக்கி பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கனால காஃபி வந்து நான் போடணும். நான் காஃபிலாம் போட்டு முடிச்சுட்டு கிச்சனை பார்த்தேன். நேற்று மீன் குழம்பு வச்சுருந்தம்மா, ஒரே எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. சரி முதல்ல கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஈஸியாக சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு வச்சுட்டு தோசை தான். என் சின்ன பையன் டியூஷன் போயிட்டான். நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி இந்த சிம்பிளான முட்டை குழம்புல தான் நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் முட்டை குழம்பும் சாப்பிட்டோம். காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் இருந்துச்சு. ஏன்னா சிம்பிளாக செஞ்சாச்சு. வெளியில் வந்தேன். நைட்டு மழை பெஞ்சிச்சா, என்னோடய தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூவை பறித்தேன் பாருங்கள். அப்படியே அந்த கிளையோடையே வந்துருச்சு. ஐயோ இது என்னடா அது கிளையோடையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. சரி பூவை மட்டும் நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்படியே அந்த ஒரு ஸ்டெம் அந்த கிளையோடு எடுத்து அப்படியே வந்து நம்ம மாதாவுக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் மாதாவுக்கு வச்சாச்சு. மோஸ்ட்லி வந்து நான் வெளியே போகிற மாதிரி இருந்தால் என்னோடய செடியில் பூ இருந்தால் வச்சுட்டு போவேன். இல்லைனா எல்லா பூவும் என்னோடய மாதாவுக்கும் சாமிக்கும் தான். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.